நான் நடந்து வரும் முன்னே நான் நடந்து வந்து நின்று நற்பல வார்த்தைகளை நல்கிடுவாய் தமிழ்த்தாயே. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இச்சமயம் நாம் மேல்நிலை 2ஆம் ஆண்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தெய்வமணி மாலை என்ற செய்யுளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த தெய்வமணி மாலையை நமக்கெல்லாம் தந்தவர் ராமலிங்க அடிகளார். நாம் ஒரு வித்தியாசத்தை கண்டுகொள்ள வேண்டும். கண்டிப்பாக நமக்கு தெரிந்ததும் அதுவே. ராமலிங்கனார், ராமலிங்க அடிகள், இந்த இருவருக்குமான வித்தியாசம் நாம் ஆரம்ப காலம் முதலாகவே படித்து வருகிறோம். இருந்தாலும் ராமலிங்கனார் என்பவர் நாமக்கல் கவிஞர், ராமலிங்க அடிகள் என்பவர் வள்ளலார், திருவருட்பிரகாச வள்ளலார். இங்கு நாம் காண இருப்பது திருவருட்பிரகாச வள்ளலார் ஆகிய ராமலிங்க அடிகளாரை பற்றித்தான். 19ஆம் நூற்றாண்டு என்பது சமய சிந்தனைகள் வேரூன்றிய காலம். அது சிந்தனை புரட்சியானது வெடித்து வந்த காலம். அது ஆண்மநேய சிந்தனைகள் ஆரம்பித்த காலம். அது மனிதநேய சிந்தனைகள் மலரப்பட்ட காலம். அது இவை அனைத்திற்கும் ஒரே உருவமாக திகழ்ந்தவர் ராமலிங்க அடிகளார் தான். இப்பெருமைக்கெல்லாம் சான்றாக இருக்கக்கூடிய இந்த ராமலிங்க அடிகளார் அன்றைய தென்னார்காடு மாவட்டம், இன்றைய கடலூர் மாவட்டத்தில் உள்ள மருதூரில் பிறந்தவர். ராமையா சின்னம்மை என்பவருக்கு 5வது மகனாக பிறந்தார். நமக்கெல்லாம் இன்றளவும் ஒரு பழக்கம் இருக்கிறது. குழந்தை பிறந்தால் 3வது திங்களில் நம்முடைய குலதெய்வத்திற்கு கொண்டு சென்று வணங்கி வருவது. அதை போலவே ராமலிங்க அடிகளாரையும் சின்னம்மையானவர் தில்லையில் உள்ள இறைவனிடத்தில் கொண்டு செல்கிறார். உள்ளே சன்னிதானத்தில் சென்ற இந்த குழந்தையானது ஏதோ ஒரு ஒளியை பார்த்தார் போல சிரித்து மகிழ்கிறது. இதை கண்டு அங்கிருந்த அந்தனர், இங்கு வந்த எந்த ஒரு குழந்தையுமே சிரித்தது கிடையாது, அழுது கொண்டிருந்த ஒரு சூழலில் இச்சமயம் இக்குழந்தை மட்டும் இங்கு சிரிக்கிறதே, கண்டிப்பாக இந்த குழந்தை திருவருள் பெற்ற குழந்தைதான் என்று அன்றே அவர் இந்த பெயரை சூட்டுகிறார். அதை போலவே திருவொற்றியூரில் ஒரு திண்ணையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சாமியார் அந்த வழியாக செல்லக்கூடிய அனைத்து மனிதர்களையும் பார்த்து இதோ மாடு செல்கிறது, இதோ ஆடு செல்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அதே சமயம் வள்ளலார் அந்த புறமாக செல்லும் போது இவரை பார்த்து இதோ ஒரு உத்தம மனிதர் செல்கிறார் என்று கூறுகிறார். இதன் மூலமாக அவருடைய தோற்றமே தனித்தன்மை வாய்ந்தது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, நாம் எல்லாம் எப்போதும் வேண்டுவது என்னவென்றால், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகளை பொறுத்தருள வேண்டும் என்பதுதான். ஆனால் இது உண்மையான கருத்தல்ல. இவற்றிற்கெல்லாம் மாறாக வள்ளலார் கூறக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும், எந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தாலும் அத்துணையிலும் நம்மை மீறி நம்மை யாரோ கண்காணிக்கின்றனர், அது யாராக இருந்தாலும் அல்லது இறைவனாக இருக்கிறார் என்று கூட நாம் நினைத்துக் கொள்ளலாம். அந்த அளவிற்கு நாம் நினைப்போமேயானால் நம்முடைய செயல்களில் எந்த ஒரு இடத்திலும் சிறு பிழை கூட நடக்காது என்பதை அவர் கூறுகிறார். அதற்காக அவர் கூறியது, கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து என்று கூறுகிறார். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். கண் முதற்கொண்டு அனைத்து உறுப்புகளிலும் இறைவன் இருக்கின்றான் என்ற ஒரு சிந்தனையானது இருக்குமானால் தீயவற்றை பார்க்கக்கூடிய ஒரு செயலும் நம்மிடத்திலே இருக்காது, தீயவற்றை கேட்கக்கூடிய ஒரு செயலும் நம்மிடத்திலே இருக்காது, எந்த ஒரு பிழையுமே நடக்காது. நாம் அனைவரும் இதைவிட ஒரு மிகச்சிறந்த ஒரு மேற்கோள் தேவையா என்பதை உணர்ந்து அனைத்து நிலையிலும் சிறப்பான செயல்களை செய்ய வேண்டும். அதை போலவே ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து இயங்கினால்தான் இந்த உலகம் சமமானதாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும் என்பதை அவரே பெண்ணினுள் ஆணையும் ஆணினுள் பெண்ணையும் அன்னுற வகுத்த அருட்பெரும் சோதி என்கிறார். அதிலே அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இறைவனை சோதி வடிவாக, ஒளி வடிவாக கூறுகிறார். இன்றெல்லாம் ஒரு சிறு அந்தணராக இருந்தால் கூட பெயருக்கு ஏற்றார் போல தெய்வத்தினுடைய பெயர்களை கூறக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அந்த சூழலை எல்லாம் மீறி இறைவன் என்பவன் ஒளி வடிவானவன், சோதி வடிவானவன் என்று கூறுகிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் நாம் நமது தோட்டத்தில் ஒரு முறை வாடியிருந்தால் மட்டுமே அந்த ஒரு செடிக்காக, அந்த ஒரு உயிருக்காக நாம் மனம் இறங்குவோம். மென்மேலும் வாடிக்கொண்டே வருமானால் அதை கண்டு நாம் கொஞ்சம் கூட இரக்கம் கொள்வதே இல்லை. ஆனால் வள்ளலார் ஆகிய ராமலிங்க அடிகளார் எந்த ஒரு உயிராக இருந்தாலும்,
எத்துணை முறை அந்த பயிரானது வாடி இருக்கிறதோ அத்துணை முறையும் வாடக்கூடிய ஒரு தனிப்பெரும் தன்மை மிக்கவராக இருந்தார். மேலாக யாசிப்பவர்களை நாம் எல்லாம் ஒரு மாதிரியாக கேவலமான ஒரு முறையிலே பார்ப்போம். ஆனால் வள்ளலாருடைய பார்வை அதுவல்ல. பசியினால் ஒருவன் வீடு வீடாக சென்றும் அவனுக்கு தேவையான உணவு கிடைக்காமல் மீண்டும் துன்பப்படுகிறான் என்றால் அதை பார்த்தும் இரக்கப்படுபவர் வள்ளலார். நீண்ட காலமாக நோயால் பாதிக்கப்பட்டவரை கண்டும் அவர்களுக்காக மனம் இறங்கக்கூடியவர் வள்ளலார். இச்சூழலில் எல்லாம் இருக்கும்போது நமக்கு வள்ளலாரை காட்டிலும் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான மனிதர் தேவையில்லை என்பதை நாம் உணர வேண்டும். அதைத்தான் அவர் சொல்கிறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே வீடுதோறு இறந்தும் பசி அறாது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேரூர கண்டு உளம் பதைத்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிலைத்தவர் தம்மை கண்டே இளைத்தேன் என்று கூறுகிறார். இதைவிட இன்னும் ஒரு சான்று நமக்கு தேவையா? இன்றெல்லாம் நாம் அது போன்ற அந்த யாசிப்பவர்களை கண்டால் ஏளனம் செய்யக்கூடிய ஒரு செயலை விட்டுவிட்டு வள்ளலாரினுடைய பாதையிலே நாம் அனைவரும் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட பாடங்கள் நம்முடைய பாட புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் நன்கு உணர வேண்டும். மேலும் வள்ளலாருடைய கருத்து சாதியும் மதமும் சங்கடம் விளைவிக்கும் என்று கூறுகிறார். இதுவெல்லாம் சிறு பிள்ளை விளையாட்டு என்றும் அவருடைய பார்வையில் கூறுகிறார். அதற்காகத்தான் அவர் சங்கடம் விளைவிக்கும் சாதியும் மதமும் தவிர்ந்தேன் என்கிறார். மேலும் நாம் எல்லாம் இறைவனிடத்தில் கோவிலுக்கு சென்றால் என்ன வேண்டுவோம்? பொன் வேண்டும், பொருள் வேண்டும், மண் வேண்டும் என்றெல்லாம் வேண்டுவோம். ஆனால் அவருடைய வேண்டுதல் சற்றே சிந்திக்கக்கூடியது, அனைவரும் நாம் பின்பற்றக்கூடியதுமாக உள்ளது. என்னவென்றால், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் என்று முதல் வரியில் கூறுகிறார். அடுத்ததாக ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு கருத்து என்று நினைத்து பாருங்கள் மாணவ செல்வங்களே. நான் வேண்டுதலை நீங்கள் அருள் புரிய வேண்டும், அதே சமயத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய அருள் என்பது என்னவென்றால் அனைத்து உயிர்களிடத்திலும் நான் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்றெல்லாம் நாம் சென்றால் ஒருவரை காட்டிலும் மிகச் சிறப்பான வகையிலே நாம் வளர வேண்டும் என்று நினைக்கிறோம், அப்படித்தான் வேண்டுகிறோம். அந்த சூழலில் எல்லாம் இல்லாமல் இது போன்ற ஒரு சூழலை, இது போன்ற ஒரு சில கட்டளைகளை உங்களுடைய மனதிற்குள்ளாக வைத்துக்கொண்டு வாழ்வில் நாம் அனைவரும் சிறப்புற வேண்டும். அதை போல்தான் அவர் மேலும் கூறுகிறார், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இறைவன் என்னை தந்தான் என்றும் கூறுகிறார். இன்றெல்லாம் நம்மிடத்தில் பேசுபவர்கள் உண்மையை பேசுகிறார்களா, எதை பொய்யை பேசுகிறார்களா என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள இயலவில்லை. இது போன்ற சூழலில் நாம் அனைவரும் சிறப்பான முறையில் நன்கு பேசுபவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதும் வள்ளலாருடைய கருத்தாகும். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, ராமலிங்க அடிகளார் பிறந்தது சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூர் என்று பார்த்தோம். அதே நிலையில் தந்தையானவர் இறப்பிற்கு பிறகு சென்னையில் உள்ள கந்தக்கோட்டத்திற்கு செல்கிறார். அங்குள்ள இறைவனை வணங்குகிறார். சென்னையில் உள்ள கந்தக்கோட்டம் தான் இவருக்கு முதலாக அந்த அறிவு பசிக்கு உணவாக அமைந்திருந்தது. தன்னுடைய இறுதி காலத்தில் தான் மீண்டும் மருதூருக்கு வருகிறார். அதன் அருகில் உள்ள வடலூரில் சத்திய தர்மசாலை அமைத்து இன்று வரையில் பசியால் வாடக்கூடியவருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு இடமாக அவ்விடமானது விளங்கி வருகிறது. இவர் எழுதிய திருவருட்பா என்ற ஒரு நூலானது 6 பகுதிகளை உடையது. அதிலே 5வது பகுதி தான் தெய்வமணி மாலை. இந்த தெய்வமணி மாலை என்பது சென்னையில் உள்ள கந்தக்கோட்டத்து இறைவனை பற்றியதாகும். அந்த தெய்வமணி மாலையில் 8வது பாடலாக இருக்கக்கூடிய ஒரு பாடல்தான் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கிறது. ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் போன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் போன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும்.
பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள்வலர் தலமோங்கு கந்தவேலே. தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள்வலர் தலமோங்கு கந்தவேலே. தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே, சண்முக தெய்வமணியே. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, நாம் இப்போது அந்த செய்யுளில் காணப்படக்கூடிய பொருளை காண்போமாக. இறைவனுடைய கோவிலுக்கு சென்றால் நாம் என்ன வேண்டுவோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பாரதியார் கூட எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். இதுவரையில் சரியாக உள்ளது. ஆனால் இறுதியாக அவர் சொல்லக்கூடிய ஒரு வரி, பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போல என்று கூறுகிறார். இதிலே அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை பண்ணிய பாவம் எல்லாம் என்பது. பாவம் நாம் எப்படி செய்கிறோம்? நம்மை அறியாமலேயே செய்யக்கூடிய ஒரு செயல்தான். ஆகையால் இது போன்ற ஒரு செயல்முறைகள் எல்லாம் இந்த மாணவ பருவத்தில் இருந்தே நமக்கெல்லாம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இப்பாடல் உணர்த்துகிறது. இப்பாடலினுடைய முதல் வரியை நன்கு கவனியுங்கள். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்கிறார். அவர் சாதாரணமாகவே சொல்லி இருக்கலாம், நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று கூறியிருக்கலாம். அப்படி கூறினாலேயே இறைவனே உன்னை நினைக்கக்கூடியவர்களினுடைய உறவு எனக்கு வேண்டும் என பொருளை அது தந்திருக்கும். ஆனால் அதற்கு முன்பாக அவர் ஒரு வார்த்தையை போடுகிறார். அந்த ஒரு சொல்லாடலானது நமக்கு மிகவும் ஒரு மிக சிறப்பான ஒரு அந்த சொல்லாடலாக இருக்கிறது. அது என்னவென்று பார்ப்போமேயானால், ஒருமையுடன் நாம் எல்லாம் இன்றைய சூழலில் ஒரு நபருக்கு ஒரு தெய்வத்தின் பெயர், ஒரு இனத்திற்கு ஒரு தெய்வத்தின் பெயர், இப்படியெல்லாம் தெய்வம் பல ரூபங்களாக இன்று வடிவெடுத்துள்ளது. இறைவன் ஒருவனாக இருந்தாலும், அனைத்திற்கும் மேம்பட்ட ஒருவனாக அவன் திகழ்ந்திருந்தாலும், இன்று நாம் அனைவரும் நம்முடைய வசதிக்கு ஏற்ப பற்பல பெயர்களை வைத்திருக்கிறோம். இவர்களுடைய உறவையெல்லாம் ராமலிங்க அடிகளார் எதிர்பார்க்கவே இல்லை. மாறாக அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஒருமையுடன். ஒருமை என்றால் உங்களுக்கே தெரியும், ஒன்று. இறைவன் ஒருவன்தான், ஒன்றுதான் என்று எண்ணக்கூடிய அவர்தான் உத்தமர் என்று கூட அவர் கூறுகிறார். அப்படிப்பட்ட நபரினுடைய அந்த ஒரு உறவானது எனக்கு வேண்டும் என்கிறார். முதலாக அவர் கூறுவது உறவை பற்றி கூறுகிறார். உறவை பற்றி கூறும்போது இறைவன் ஒருவனே என்று சொல்லக்கூடியவர்களினுடைய உறவு எனக்கு வேண்டும் என்று கூறுகிறார். அதே சூழலில் இன்றைய சூழலில் நம்மிடத்திலே பேசக்கூடியவர் அனைவரும் மனதில் உள்ளதைத்தான் பேசுகிறார்களா என்றால் நம்மால் கண்டறிய இயலாது. அதையும் அவர் இறைவனிடத்திலேயே தருகிறார். இறைவா, நான் பலரிடம் பேசக்கூடிய சூழல் எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலையில் அவர் பேசுவது அனைத்தும் உண்மைதானா அல்லது அல்லாததா என்பதை எனக்கு நீதான் காட்டிக் கொடுக்க வேண்டும். அதுபோன்று மனதில் உள்ளாக ஒன்றை வைத்துக்கொண்டு பேச்சில் ஒரு பேச்சை பேசக்கூடிய அந்த நபரினுடைய உறவானது எனக்கு தேவையே இல்லை என்று கூறுகிறார். அதைத்தான் உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். தெரியாமல் கூட நான் அவர்களிடத்திலே உறவாடக்கூடாது, உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட நபர்களை நீ எனக்கு காட்டி கொடுத்து விடு என்று வள்ளலார் கூறுகிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மென்மேலும் இந்த தவறு செய்யக்கூடிய ஒரு நிலையானது குறைந்து கொண்டே வர வேண்டும். அதை போலவே பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும்.
முதல்ல அவர் சொல்றது உறவை பத்தி சொல்றாரு, அடுத்து பேசுறது பத்தி சொல்றார். ஆனால் உண்மையாகவே பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், நான் இறுதி வரையில் உன்னை பற்றித்தான் பேச வேண்டும், உன்னுடைய புகழைத்தான் பேச வேண்டும் என்று சொல்கிறார். அதே நிலையில் பொய்மை பேசாது இருக்க வேண்டும், அறியாமல் கூட நான் பொய் பேசக்கூடாது, அதற்கெல்லாம் இறைவனாகிய நீங்கள் தான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் அவர் சொல்கிறார். அதை போலவே பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். இதிலே அவர் சொல்லக்கூடியது நம்முடைய கொள்கையானது மிக சிறந்த ஒரு கொள்கையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த நன்னிலையை நம்மால் அடைய இயலும் என்பதை அவர் கூறுகிறார். இன்றைய காலகட்டத்தில் சாதி மதம் அனைத்துமே நம்மிடத்தில் ஊடுருவி கிடக்கிறது. அதையெல்லாம் களைய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட அந்த ஒரு வரியை நாம் கண்டிப்பாக கண்டு கொண்டுதான் ஆக வேண்டும். அன்று பாரதியை ஒரு யானை மிதித்தது மதம் கொண்ட யானைதான். ஆனால் இன்று மனிதர்களிடத்திலேயே அது கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் என்பதை மாணவர்களே நீங்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கு வள்ளலாரும் கூறுகிறார். நான் என்றென்றும் மேம்பாடு உடைய கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். மதம் என்று சொல்லக்கூடிய பேய், மதத்தை அவர் எப்படி சொல்கிறார்? பேய் என்று சொல்கிறார். அந்த பேயானது என்னிடத்திலே இருக்கவே கூடாது என்று சொல்கிறார். அதை போலவே அடுத்த வரியாக அவர் சொல்லும்போது, இன்று நிறைய பேர் என்ன செய்கிறோம் என்றால், இறைவனுடைய கோவிலுக்கு செல்வதே எனக்கு குழந்தை வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு செல்கிறோம். ஆனால் இவர் சொல்லக்கூடிய வரியை சற்று சிந்தித்து பாருங்கள். மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். இதுவரையில் அவர் என்ற அந்த ஒரு தேற்றையகாரத்தை அவர் பயன்படுத்தவே இல்லை. இப்போதுதான் அவர் பயன்படுத்துகிறார். மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். என்னிடத்திலே கொஞ்சம் கூட அந்த ஒரு நினைவே இருக்கக்கூடாது. என்றென்றும் தழுவி இருக்கக்கூடிய அந்த பெண்களினுடைய அந்த ஆசையானது எனக்கு வரவே கூடாது. அதை நான் முழுவதுமாக மறக்க வேண்டும் என்கிறார். ஏனெனில் வள்ளலாருக்கே திருமணம் நிகழ்ந்து மனைவியை விட்டு பிரிந்தவர் தான். இந்த ஒரு கருத்தையும் அவர் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார். இருக்கவே கூடாது, மறந்து விட வேண்டும். மாறாக மறக்காமல் நான் எதை நினைத்திருக்க வேண்டுமானால் இறைவனாகிய உன்னையே நான் நினைத்திருக்க வேண்டும் என்கிறார். அடுத்ததாக பார்த்தால், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நம்ம நிதி எல்லாருமே போயிட்டு கோயில்ல வேண்டுவோம். நிதினா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம கிட்ட ஒரு 10 ஏக்கர் இருந்தா இன்னும் ஒரு 15 ஏக்கரு, அதுக்கு மேல 20 ஏக்கரு அல்லது ஒரு 50 பவுன் நகை வச்சிருந்தோம்னா அதுக்கு மென்மேலும் இன்னும் ஏதாவது வேணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டுவோம். ஆனா வள்ளலாருடைய பார்வையில் நிதியா என்னத்தை சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நின் கருணை நிதி, அதை தான் சொல்றாரு. உன்னுடைய கருணை தான் எனக்கு நிதி, அது எனக்கு எப்பவுமே அளவில்லாம நீ எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மதி வேண்டும், அறிவு வேண்டும், அதே சமயத்துல நிதி என்று சொல்லக்கூடிய உன்னுடைய கருணையானது எனக்கு என்றென்றும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இறுதியாகத்தான் அவரை பற்றி அவர் கேட்கிறார். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும், என்னுடைய வாழ்விலே நோய் என்பது இருக்கக்கூடாது என்பதையும் அவர் இந்த இடத்திலே கேட்கிறார். இதுவரை நாம் பார்த்தது அனைத்துமே உறவு புகழ் இதுவெல்லாம் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி வந்த அவர் இறுதியாகத்தான் நோயற்ற வாழ்வு எனக்கு தா என்று அந்த இறைவனை கேட்கிறார். அடுத்த நிலையிலே பார்க்கும்போது தருமமிகு சென்னையானது அறநெறியாளர்கள் அதிகமாக வாழ்ந்திருந்த ஒரு பகுதி. அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கந்தகோட்டத்து இறைவனாகிய கந்தவேலே, தன்முக துய்யமணி, உன்னுடைய அந்த முகமானது குளிர்ச்சி பொருந்திய தூய்மையான ஒரு முகம். அப்படிப்பட்ட முகத்தை உடைய நீ எனக்கு என்றென்றும் இந்த செயல்பாடுகளை எல்லாம் தர வேண்டும் என்று சொல்கிறார். இறுதியாக சண்முக தெய்வமணியே, இது தெய்வமணி மாலை என்பதால் தெய்வமணியே என்று இறைவனை கூறி மணியால் கோர்க்கிறார், மாணிக்கத்தால் கோர்க்கிறார் இறைவனை. உங்களுக்கே தெரிந்திருக்கும் வள்ளலார் என்னென்ன செய்திகளை இறைவனிடத்திலே கேட்டார் என்று. என்றென்றும் இறைவனுடைய அந்த அடிகளையே பின்பற்றக்கூடிய ஒருவன் என்று நினைக்கக்கூடிய அவரோட உறவு வேண்டும் என்பதில் தொடங்கி அனைத்தையும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். இறுதியாக நாம் அடுத்த நிலையில் இதில் இருக்கக்கூடிய அந்த இலக்கண குறிப்புகளை காணலாம். இலக்கண பகுதியாக நாம் பார்க்கும்போது முதலாவதாக இடம்பெற்றிருப்பது இலக்கண குறிப்பு. இதிலே முதல் வார்த்தை மலரடி. பார்த்த உடனேயே உங்களால் கூற முடியும் என்று நினைக்கிறேன். மலரடி என்பதை அங்கே இருப்பது அடி என்பது இறைவனுடைய அடிகளை கூறுகிறது. மலர் என்பது இயற்கையால் படைக்கப்பட்ட ஒரு பொருளை சொல்கிறது. இதை நாம் பார்க்கும்போது மலர் போன்ற அடி என்கின்ற ஒரு தொகையானது அங்கே
தொக்கி வந்திருக்கிறது. தொகை என்றாலே என்னவென்று தெரியும் என்று நினைக்கிறேன், மறைந்து வருவது. அவ்வகையில் நாம் பார்க்கும்போது இங்கு மலர் அடி இரண்டு சொற்களுக்கும் இடையில் உவமை போன்ற அந்த ஒரு உருபானது, போல என்ற ஒரு உருபானது மறைந்து வருகிறது. போல, புறைய, ஒப்ப, உரழ, மான, கடுப்ப, இயைப, ஏய்ப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன இது போன்ற அந்த உருபுகளுள் போல என்ற ஒரு உருபானது இந்த இடத்தில் மறைந்து வருவதால் இதை நாம் எவ்வாறாக கூற வேண்டும்? உவமை தொகை. சரிங்களா? அதை அடுத்து இருக்கக்கூடியது மறவா. மறவா என்பது இறுதியாக நெடில் எழுத்தில் முடிந்துள்ளது. மறவாத என்றுதான் வர வேண்டும். மறவாத என்று இருந்தால் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பெயரெச்சம். சரிங்களா? அதுல அந்த த அப்படிங்கக்கூடிய அந்த இறுதி எழுத்தானது போயிருச்சு. இப்ப நம்ம பார்க்கும்போது ஈறு கெட்டது. சரிங்களா? அதே சமயத்தில் அது இருப்பது மறவா என்று எதிர்மறையாக உள்ளது. மறத்தல் என்பது நேர்மறை, மறவா என்பது எதிர்மறை. அவ்வகையில் பார்க்கும்போது ஈறு கெட்ட எதிர்மறை. அங்கே நாம் எந்த வார்த்தையை பக்கத்தில் வைத்தால் சரியா இருக்கும் என்று பார்த்தால் மறவா, பையன் அது போன்ற ஏதோ ஒரு பெயரை தான் வைக்க வேண்டும். அதனால் இந்த ஒரு வார்த்தையானது ஈறு கெட்டது, எதிர்மறையானது, பெயரானது எஞ்சி நிற்கிறது. அதனால் இதை நாம் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்றால் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். கண்டிப்பா இதில் நமக்கு எந்த விதத்திலையும் ஒரு சந்தேகமே இருக்காது. இறுதியா நெடில் எழுத்து ஆவுல முடிஞ்சிருந்தது அப்படின்னாலே அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் தான். சரிங்களா? அது அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை வளர்தலம். நமக்கு தெரியும் வளர்தலம், வளரும் தளம், வளர்ந்த தளம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது மூன்று காலத்தில் ஏதோ ஒரு காலத்தை மட்டும் காட்டி ஏனைய இரண்டு காலங்களும் மறைந்து வரும். ஒரு வினை என்றால் அதிலே மூன்று காலங்களும் தெளிவாக இருக்க வேண்டும். அவ்வாறு தெளிவாக இல்லாமல் மறைந்து வருமானால் அது வினை தொகை என்று கூறுகிறோம். அவ்வகையில் நாம் இங்கு பார்க்கும்போது வளர்தலம் என்பதும் வினை தொகைதான். அதை அடுத்து பார்க்கும்போது பகுப்பத உறுப்பிலக்கணம் வைத்து. இதிலே நாம் முதல் எழுத்தை எடுத்து பாருங்கள், வை. கண்டிப்பாக நாம் ஒருவரை பார்த்து வை என்று கூறலாம், ஒரு கட்டளையாக இடலாம். அதனால் அதை நாம் பகுதியாக வைத்துக் கொள்கிறோம். அடுத்து பார்க்கும்போது இத்து இருக்கு. அந்த ஒற்றெழுத்தை முதல்ல எழுதிக்கிறோம், இத்து எழுதிக்கிறோம். அதை அடுத்து பார்க்குறப்ப தூண் இருக்கு, அதையும் நம்ம பிரிக்கணும். இத்து கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். இப்ப வை கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு இருக்கும். வைங்கிறது பகுதி, அடுத்த இத்து சந்தி, அது அடுத்து வரக்கூடிய இத்து இறந்த கால இடைநிலை. ஊங்கிறது வினையச்ச விகுதி. ஆவுல முடிஞ்சிச்சுன்னா அது பெயரச்ச விகுதி, ஈ ஊல முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்ச விகுதி. அது அடுத்து இருக்கிறது பேசுவார். இந்த ஒரு வார்த்தையை நாம் பார்க்கும்போது முதல் எழுத்தை எடுத்தால் கட்டளை சொல்லை தரவில்லை, ஆகையால் பே என்றுதான் வரும், அது தராது. ஆகையால் அருகில் உள்ள அடுத்த இரண்டாவது எழுத்தை எடுக்கும் போது பேசு என்று வரும். கண்டிப்பாக அது ஒரு கட்டளை சொல் தான். ஆகையால் பேசு அப்படிங்கிறத நம்ம பகுதியா வச்சுக்கிறோம். அதை அடுத்து பார்க்குறப்ப வார்னு இருக்கு. அந்த வாரை நம்ம அப்படியே எழுதக்கூடாது, இவ்வு கூட்டல் ஆர்னு எழுதுறோம். இப்ப இந்த மூன்று அந்த உறுப்புகள்ல முதல்ல இருக்கக்கூடிய பேசுங்கிற உறுப்பானது பகுதியா இருக்குது. அடுத்து இருக்கக்கூடிய இவ்வுங்கிறது இடைநிலை. என்ன இடைநிலைங்கிறதுக்கு நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். இப்பு இவ்வு இது எல்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது எதிர்கால இடைநிலையா இருக்கும். அதை அடுத்து பார்க்குறப்ப ஆறு இருக்கு, அது விகுதியா இருக்குது. ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா? இந்த வகையிலே பகுப்பத உறுப்பிலக்கணம் அமைந்திருக்கும். அதை அடுத்து நாம் பார்க்கும்போது புணர்ச்சி விதி. புணர்ச்சி விதி என்று கூறும்போது உள்ளொன்று என்கின்ற வார்த்தை முதன்மையானதாக இருக்கிறது. இதை நாம் எடுத்து பார்க்கும்போது உள் கூட்டல் ஒன்று என பிரிக்கிறோம். நாம் எப்போதும் எழுதுவது போல நிலைமொழியானது மெய்யெழுத்தாக இருந்து வருமொழியானது உயிரெழுத்தாக இருந்தால் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியைத்தான் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த இடத்தில் நாம் அந்த விதியை பயன்படுத்தக்கூடாது. ஏன் என்று பார்க்கும்போது நிலைமொழியானது குறில் எழுத்தை அடுத்த ஒற்றெழுத்துடன் முடிந்துவிட்டால் அந்த இடத்தில் நாம் இந்த விதியை பயன்படுத்தக்கூடாது. அப்படி நாம் பயன்படுத்தினால் உளொன்று என்று வரும், உள்ளொன்று என்று வராது. ஆகையால் தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். நிலைமொழியானது தனி குறிலை அடுத்த ஒரு ஒற்றெழுத்தாக இருந்து வருமொழியில் உயிரெழுத்து வருமாயின் நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றெழுத்தானது மெய்யெழுத்தானது இரட்டும், இரட்டித்து நிற்கும், இரண்டாக நிற்கும். இதுதான் விதி. அப்படி எழுதும்போது உள்
என்பதுடன் இன்னும் ஒரு இல்லு சேர்க்கிறோம். அதை அடுத்து பார்க்குறப்ப வறுமொழியில ஒன்று இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு விதியை பயன்படுத்தணும். அப்படி அந்த விதியை நம்ம பயன்படுத்தும் போது இல்லு கூட்டல் ஓ லோன்னு வருது. அப்படியே சாதாரணமா பார்க்கும்போது உள்ளொன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. அதை அடுத்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒருமையுடன். இதை நாம் பிரிக்கும் போது ஒருமை கூட்டல் உடன் என்று பிரிக்கிறோம். நிலைமொழியை பார்க்கும் போதும் இறுதி எழுத்தானது உயிராக இருக்கிறது. வறுமொழியை பார்க்கும் போதும் முதல் எழுத்தானது உயிராக இருக்கிறது. உயிரும் உயிரும் சேர்ந்து இயங்காது. இந்த இடத்துல நான் இப்போ உங்ககிட்ட நின்று பேசுறேன் அப்படின்னா என் உயிரானது அந்த உடம்புல இருக்குது. அதனாலதான் ரெண்டு உயிர் சேர்ந்தாலும் இயங்காது, ரெண்டு உடம்பு மட்டும் சேர்ந்தாலும் இயங்காது. அதனால இங்க வந்து இருக்கிறது ரெண்டுமே உயிருங்கிறதால இடையில ஒரு மெய்யை கொண்டு வரணும், உடம்பை கொண்டு வரணும். அப்படி வரக்கூடிய அந்த உடம்புக்கு பேரு, அந்த மெய்யுக்கு பேரு உடம்படு மெய். அந்த ரெண்டு உயிரையும் உடம்பட்டு இயங்க செய்யும். அப்படி நம்ம எந்தெந்த உடம்படு மெய்யெல்லாம் நமக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈயு இவ்வு யகரமெய்யும் வகரமெய்யும் இருக்கும். இந்த யகரமெய் ஈயு எங்கெங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இ ஈ ஐ வழி எவ்வும். நிலைமொழியானது இ ஈ அல்லது ஐயாக இருப்பின் அந்த இடத்துல யகர உடம்படுமை ஈயு வரும். இங்க நமக்கு பார்த்தோம்னா நிலைமொழியானது ஐ என்று முடிந்துள்ளது. ஆகையால் இந்த இடத்திலே ஈ என்று சொல்லக்கூடிய யகர உடம்படுமை வரும். அப்படி போட்டோம்னா ஒருமை ஈ உடன் என்று வரும். இப்போது நாம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியை பயன்படுத்தும் போது இ உ சேர்ந்து யூ ஆக மாறும். அந்த சூழலில் ஒருமையுடன் என்று வந்து சேரும். இதுவரை நாம் அந்த இலக்கண குறிப்பையும் பார்த்து விட்டோம், இலக்கண பகுதியையும் பார்த்து விட்டோம். இறுதியாக வள்ளலாருடைய அந்த கட்டளைகள், வள்ளலார் என்னென்னவெல்லாம் நினைத்தார், மாணவர்கள் நாம் எதையெல்லாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதைத்தான் நான் கூற உள்ளேன். அப்படி நம்ம பார்க்குறப்ப இன்றைய சூழல்ல அம்மா அப்பா வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டு நடக்கணும். ஆசிரியரை பார்த்தா ஒளிஞ்சு போயிடுறோம். மரியாதை என்பது குறைந்து கொண்டே வருகிறது ஒரு சிலரிடத்தில். அது போன்ற ஒரு சூழல் எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் அவர் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, தந்தை தாய் மொழியை தள்ளி நடக்காதே, குருவை வணங்க கூசி நிற்காதே, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே, மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, பசித்தோர் முகத்தை பாராது இராதே, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே என்றெல்லாம் கூறியுள்ளார். இது போன்ற அந்த கட்டளைகளை எல்லாம் நாமும் பின்பற்றினால் இந்த வையகமும் நாமும் சிறந்த முறையில் வாழ்வோம். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் இவற்றையெல்லாம் பின்பற்றி மதிப்பெண்ணுக்காக படிக்காமல் எதிர்காலத்திலே நம்முடைய மதிப்புக்காக படித்து சிறப்பான ஒரு மதிப்பெண்ணுடன் இருந்தாலும் இன்றைய சூழலில் மதிப்பெண் என்பது நம்மை நிர்ணயிக்கக்கூடியது என்பதால் நீங்கள் அனைவரும் சிறப்பான மதிப்பெண் பெற்று தேர்விலே வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.